வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 32 ஒரு ஜாக்கெட் ஒன்று, லைனிங் ஜாக்கெட்டு கட்டிங் பார்க்க போகிறோம். வாங்க கட்டிங் எப்படி போகிறதுன்னு ஃபஸ்ட்டு மார்க் போட்டு பார்க்கணும். இந்த இடத்துல பிசுறு வெட்டுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டு அந்த கோட்லேருந்து 1.5 இன்ச் சாரி 1.5 இன்ச்சு கிடையாது, சாதா ஜாக்கெட் மாதிரி சொல்லிட்டேன். இந்த பிசுறுக்காக ஒரு கோடு போட்டு அதுலேருந்து மேலே ஒரு 3/4 இன்ச்சு அளவு நம்ம லைனிங்கே அடித்து பிரட்ட போகிறோம். அதுக்காக வந்து 3/4 இன்ச்சு விட்டால் போதும். சரிங்களா? இந்த 3/4 இன்ச்சு விட்டுருக்கோம்ல, அதுலேருந்து கீழ்கோடு இருக்குல்ல, அது வந்து கணக்கிலே வராது. இந்த கீழ்கோடு கணக்கிலே வராது. இந்த மேல் கோட்லேருந்து நம்ம அளவே வைக்க போகிறோம். உயரம் வந்து 12 இன்ச்சு அப்படிங்கும்போது கரெக்டாக நம்ம இந்த கோட்டில் 12.5 இன்ச்சு வைக்கணும். இந்த கோட்டில் இது பாருங்கள், 12 இன்ச்சு உயரம், 6 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து. இந்த இடத்துல வச்சா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். 12 இன்ச்சு உயரம், 6 இன்ச்சு தையலுக்கு 12.5 இன்ச்சு. சரிங்களா? அந்த மாதிரி இந்தாண்டு சைடில் ஒரு 12.5. ஏன் நம்ம இங்கே 12.5 வச்சுட்டு இங்கேயும் 12.5 வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோடு வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும். நீங்கள் அப்படியே ஸ்கேல் வச்சு போடும்போது கோடு கோணலாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இங்கே 12.5 வச்சோம் அப்படின்னாக்கா அதே 12.5 இங்கேயும் வைக்கணும். இங்கேயும் வச்சு இதுலேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு பெண்டு இல்லாமல் போகும். கரெக்டாக அழகாக கோடு போட்டு இந்த 32 இன்ச்சு 34 இன்ச்சு பாடி இருக்குது. 34 இன்ச்சு பாடிக்கு கழுத்து நம்ம எவ்வளோ வைக்கிறோம் அப்படின்னாக்கா 2.5 இன்ச்சு தான் வைக்கிறோம். 2.5 இன்ச்சு கழுத்து அகலம் வைக்கிறோம். அந்த மாதிரி இங்கே ஒரு 2.5 இன்ச்சு, இங்கேயும் 2.5 இன்ச்சு, இங்கேயும் 2.5 இன்ச்சு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம ஹைட்டு எப்படி ஒரு இடத்துல கோடு போட்டு 2 பக்கமும் வச்சு ஒரு கோடு போட்டோம்ல, அந்த மாதிரி இந்த கழுத்தோட அளவும் மாறக்கூடாது. அதுக்காக தான் இங்கே ஒரு 2.5, இங்கே ஒரு 2.5 வச்சு 2 பக்கமும் கோடு போடுறோம். சரிங்களா? இது நீட்டுக்கும் கோடு போட்டு இங்கே ஏன் அவங்களுக்கு 34 இன்ச்சு பாடிக்கு ஏன் 2.5 இன்ச்சு தான் நம்ம அகலம் வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா, நம்ம இந்த 2.5 இன்ச்சில் வச்சு வெட்டிட்டு அடுத்தது இங்கே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கழுத்து பீஸ் போடுவோம். கழுத்து பீஸ் போட்டாலும் அல்லது அடித்து திருப்பினாலும் சரி, இந்த இடத்துல தையல் வரும். அப்போ இந்த 1/2 இன்ச்சு இங்கே தைக்கும்போது இதோட அளவு வந்து 3 இன்ச்சாக மாறிடும். அப்போ 3 6 இன்ச்சு கழுத்தோட அகலமாக மாறிடும். அவங்க 34 இன்ச்சு பாடிக்கு 6 இன்ச்சுக்கு மேலே கழுத்து போச்சு அப்படின்னா கழுத்து வந்து ஷோல்டர் பக்கமாக கைட்டிட்டு வரும். சரி, அந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இது 2.5 இன்ச்சு வைக்கிறோம். சரிங்களா? கரெக்டாக இந்த 2.5 இன்ச்சு எல்லாத்துக்கும் பொருந்தும். 36 இன்ச்சு பாடி வரைக்கும் பொருந்தும். இங்கே 2.5 வச்சாச்சு. அடுத்தது அவங்க பின் கழுத்து வந்து பேக் சைடு கழுத்து எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா 8 இன்ச்சு கேட்டிருக்காங்க. 8 இன்ச்சு நம்ம இந்த கோட்லேருந்து பாருங்கள், 8 இன்ச்சு நம்ம கோட்லேருந்து 8 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் போட்டாச்சு. இது ஏன் சுகராக நம்ம எடுத்த அளவு வந்து 8 இன்ச்சு எடுத்துருக்கோம். ஏன் எடுத்த அளவே வைக்கிறோம் அப்படின்னாக்கா, நம்ம அடித்து இப்படி பிரட்டும் போது இதில் 1/2 இன்ச்சு கீழே இறங்கி வரும். இதில் 1/2 இன்ச்சு கீழே இறங்கி வரும்போது இது 8.5 இன்ச்சாக மாறத்துக்கு சான்ஸ் உண்டு. அதனால் நம்ம 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு இல்லை தையலுக்கு எதுக்குமே விடக்கூடாது. நம்ம இங்கே ஷோல்டர் 1/2 இன்ச்சு பிடிச்சிட்டோம், இங்கே கரெக்டாக வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா இந்த ஷோல்டர் 1/2 இன்ச்சு பிடிச்சிட்டு போகும். இந்த சைடில் நம்ம 1/2 இன்ச்சு பிடிச்சி தைக்கிறோம் பாருங்கள். கழுத்து பீஸோ அல்லது அடித்து பிரட்டினாலுமோ இந்த இடத்துல தைக்கும்போது இதோட கழுத்து விரிவு கொடுக்கும். கழுத்து இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறங்கும். அதனால தான் நம்ம கழுத்தோட அளவை வந்து எடுத்த அளவுக்கு சுகராக வைக்கிறோம். சரிங்களா? இப்போ 8 இன்ச்சில் ஒரு கோடு போட்டு அடுத்தது ஷோல்டர் அளவு.
ஷோல்டர் வந்து அவங்க வந்து 2.5 இன்ச்சு தான் இருக்குது. ஷோல்டர் வந்து 2 எடுத்துருக்குறோம். 2.5 இன்ச்சு ஷோல்டருக்கு 2.5 இன்ச்சு ஷோல்டர் வச்சுருக்கோம். இங்கே கழுத்து பீஸு வந்து நம்ம 4 இன்ச்சு தான் பிடிப்போம், 6 இன்ச்சு பிடிக்க மாட்டோம். 4 இன்ச்சு கழுத்து பீஸுக்கு இங்காண்ட கை ஏற்றுறதுக்கு ஒரு 6 இன்ச்சு, மொத்தம் 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். 2.5 இன்ச்சும் ஒரு 3/4 இன்ச்சும் 3.25 இன்ச்சு, 3.25, இங்கே ஒரு 3.25 வச்சுட்டு இது ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு. இப்போ நம்ம ஷோல்டர் வச்சுட்டோம். ஷோல்டர் ஏன் இங்கேருந்து 2.5 இன்ச்சு ஷோல்டரு தையலுக்கு சேர்த்து 3.25 இன்ச்சு வச்சுருக்கோம். சரிங்களா? வச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கை முண்டா வந்து அவங்க ஜாக்கெட்டில் வந்து 5.25 இன்ச்சு தான் இருக்குது. 5.25 இன்ச்சு கை முண்டா, ஆம்கோல் அளவுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆம்கோல் அளவும் வந்து நம்ம கழுத்தில் எப்படி தையலுக்கு எதுவும் சேர்க்கலையோ அந்த மாதிரி இந்த ஆம்கோல் அளவுலையுமே எதுவும் சேர்க்கக்கூடாது. கரெக்டாக இங்கேருந்து 5.25. இங்கேருந்து 5.25. உங்களுக்கு இந்த கோடு பாருங்கள், நான் போடும்போது கோணலாக போயிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கோணலாக வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் 2 பக்கமும் உங்களை அளவு வைக்க சொல்கிறது. இங்கேருந்து 5.25 வச்சுட்டு இங்கேருந்து ஒரு 5.25 வச்சு இந்த கோடு ஸ்ட்ரைட்டாக வரணும். இது நான் போடும்போதே கிராஸாக போயிருக்கு ஒரு கோடு. இந்த மாதிரி கோடு கிராஸாக போகக்கூடாதுனால தான் அளவு உங்களை 2 இடத்துல வைக்க சொல்கிறது. இப்போ புரியுதுங்களா ஏன் 2 இடத்துல நம்ம அளவு வைக்கிறோம் அப்படின்னு? அடுத்தது கை முண்டா வச்சு முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து பாடி லூஸ். பாடி லூஸ் வந்து 34 இன்ச்சு. 34 இன்ச்சு நம்ம பாடி லூஸ் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அதை வந்து 4ஆக பிரிச்சுக்கணும். 4ஆக பிரித்தாக்க 8.5 இன்ச்சு வருது. 8.5 இன்ச்சு இந்த கார்னர்லேருந்து நம்ம சரியாக 8.5 இன்ச்சு வைக்கக்கூடாது. சரியாக நம்ம 8.5 வைக்கக்கூடாது. 4 இன்ச்சு சேர்த்து நம்ம 8.25 வைக்கிறோம். சரிங்களா? 8.25. ஏன் நம்ம இந்த 8.25 வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக் சைடு எப்பயுமே கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு ஃப்ரண்ட்டு தட்டோட லூஸ் பெருசாக இருக்கணும். அதாவது பேக்கோட ஃப்ரண்ட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கணும், பேக்கு பெருசாக இருக்கணும். அப்படின்னா தான் ஜாக்கெட் வந்து கரெக்டாக பொருந்தும். அதனால தான் இந்த 4 இன்ச்சு. இந்த 4 இன்ச்சும் ஃப்ரண்ட்டு தட்டு வெட்டும்போது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாடி லூஸ் வச்சாச்சு. இங்கேண்ட நம்ம எக்ஸஸாக பிரித்து விடுறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு. ஒன்றரை இன்ச்சு வச்சாச்சு. வச்சுட்டு இதில் ஒரு கோடு போட்டு அடுத்தது கழுத்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். கழுத்து ரவுண்டு. அடுத்தது ஆம்கோல் ரவுண்டு. சரிங்களா? இந்த ஆம்கோல் ரவுண்டும் இந்த கழுத்து ரவுண்டும் நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஜாக்கெட்டு அட்டகாசமாக ஃபிட் ஆகிடும். நீங்கள் வந்து ஜாக்கெட் சரியாக உங்களுக்கு சுருக்கம் வருது, ஆம்கோலில் சுருக்கம் வருது, கழுத்து ஒரு மாதிரியாக திருவிட்டு வருது அப்படின்னாக்கா அதுக்கு காரணமே இந்த நீங்கள் ரவுண்டை சரியாக எடுக்கலை அப்படின்னாக்கா அந்த பிரச்சனை கண்டிப்பாக வரும். இந்த ஆம்கோல் ரவுண்டை வந்து கரெக்டாக எடுங்க. இந்த ஆம்கோல் ரவுண்டில் தான் இருக்குது ஜாக்கெட்டோட விஷயமே. இந்த ஆம்கோலை கரெக்டாக நீங்கள் இந்த ரவுண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஜாக்கெட் சுருக்கம் இல்லாமல் வரும். இப்போ பின் சைடு நம்ம அளவு போட்டு முடிச்சிட்டோம். இதை இப்போ நம்ம வெட்டலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கழுத்து ரவுண்டு தான் ஃபஸ்ட்டு வெட்டணும். கழுத்து ரவுண்டு ஃபஸ்ட்டு வெட்டிட்டு அடுத்து இந்த ஷோல்டர் வெட்டிட்டு அடுத்து இந்த ஆம்கோலில் வந்து நீங்கள் புதுசாக கற்றுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப்பு உங்களுக்கு சரியாகவே வராது. அதை கொஞ்சம் கவனமாக அந்த கத்திரிக்கோள் நுனி கத்திரிக்கோளால் எப்படி வெட்டுறோம் பாருங்கள். இந்த நுனி கத்திரிக்கோளால் வெட்டினா மட்டும்தான் அந்த ரவுண்டு கொஞ்சமாக வெட்டும்போது தான் அந்த ரவுண்டு சரியாக வரும். நீங்கள் அடி கத்திரிக்கோளை இப்படி உள்ளே விட்டு அடி கத்திரிக்கோளெல்லாம் வெட்டினீங்கனாக்கா கண்டிப்பாக
உங்களுக்கு அந்த கட்டிங் சரியாக வராது. பொக்கையாக எல் ஷேப்பு வி ஷேப்லலாம் வெட்டுவீங்க. சரிங்களா? அதனால் நுனிக்கத்திரிக்கோல் கரெக்டாக அந்த நுனிக்கத்திரிக்கோல் மட்டும்தான் இந்த ரவுண்டு போகிற இடத்துல இந்த நுனிக்கத்திரிக்கோல் மட்டும்தான் வேலை செய்யணும். அடிக்கத்திரிக்கோல் உள்ளே போச்சுனாக்கா கட்டிங் வராது, ஜாக்கெட் வீணாகிடும். அடுத்தது இந்த கீழே நம்ம அந்த பிசரை சரியாக வெட்டி எடுக்கிறதுக்காக விட்ட இடத்துல இந்த பிசரை வெட்டி எடுத்துடலாம். வெட்டி எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு அர்க்கத்து, அடுத்தது இந்த பாடி லூஸில் ஒரு அர்க்கத்து. சரிங்களா? எடுத்துட்டு அடுத்தது பேக் எடுத்தாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட்டு எப்படி போடுறோன்னு பாருங்கள். முன்ன துணி இந்த வாட்டத்தில் இருந்தது, இந்த வாட்டில் இருந்து நம்ம பேக் வெட்டணும் இல்லையா? இதில் தான் பேக் வெட்டணும். இப்போ துணியை அப்படியே நம்ம பக்கம் இப்படி திருப்பிக்கிறோம். இப்படி மாற்றி போடுறோம். சரிங்களா? முன்ன பேக் இதில் வெட்டணும், இப்போ ஃப்ரண்ட் இங்கே வெட்ட போகிறோம். சரிங்களா? ஃப்ரண்ட்டு எடுத்து இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம பேக் சைடில் இதில் வந்து நவுறாமல் இருக்கிறதுக்கு இதில் ஒரு பின்னு போட்டுங்க. நம்ம வெட்டும்போது துணி நவுறதுக்கு சான்ஸ் உண்டு. வெட்டும்போது அளவு வைக்கும்போது துணி நவுறும். துணி நவுறாமல் அந்த ஃபஸ்ட்டு கற்றுக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா துணி கண்ணாப்புனா நவுறும். எங்கே பார்த்தாலும் நவுந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியாது அது நவுறது. நீங்கள் அளவு போடும்போது வெட்டும்போது இதெல்லாம் அப்போல்லாம் நவுந்துக்கிட்டே இருக்கும். அது நவுறாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குண்டு ஊசியோ இல்லை ஊசியோ இருந்தால் போட்டுக்கிட்டு இப்போ முன்கழுத்து வந்து நம்ம 2.5 இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லையா? பேக்கில் 2.5 வச்சுருக்கோம், ஃப்ரண்ட்லேயும் அதே 2.5 தான். சரிங்களா? அதே 2.5 இன்ச்சு வச்சு நம்ம கோடு போட்டுக்கலாம். ரெண்டரை இன்ச்சு வச்சு கோடு போட்டாச்சு. கோடு போட்டு கழுத்தோட இறக்கம், முன்கழுத்து இறக்கம் அவங்க எவ்வளோ கேட்டிருக்க, கழுத்து ஜாக்கெட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 5.5 இன்ச்சு இருக்குது அவங்களது. அளவு ஜாக்கெட்லேருந்து எடுத்த அளவு 5.5 இன்ச்சு. 5.5 இன்ச்சு இந்த ஷோல்டர்லேருந்து பாருங்கள், 5.5 இன்ச்சு. சரியா? 5.5 இன்ச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 5.5 இன்ச்சுக்கு நேரில் இப்படி கோடு போட்டு நம்ம இதில் மாற்றங்கள்லாம் எதுவும் கிடையாது. அப்படியே சேம் இதே அளவுக்கு வரணும். இந்த பேக் கழுத்து எவ்வளோ அளவு வெட்டியிருக்கிறோமோ அதே அளவு வந்து இந்த ரவுண்டு வரணும். இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து சரியாக வெட்ட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். இதில் வெட்டும்போது துணி வந்து பேக் கொஞ்சம் பின்னையும் முன்னையும் நவுந்து வரும். அதை வெட்டும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக வெட்டணும். இல்லை அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டமாக போயிடும். இப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம முன்கழுத்து போட்டோம். இதில் வந்து முன்கழுத்து மட்டும்தான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த 2.5 இன்ச்சுக்கு நேரில் நம்ம கோடு போட்டுவிடும். முன்கழுத்தோட வரம்பு, இந்த ஊப்பட்டி சைடு இருக்கிற வரம்பு இருக்குல்ல, அது வரதுக்கான கோடு நம்ம இங்கே போட்டுட்டோம். இங்காண்ட மீறுற துணியெல்லாம் நம்ம கழித்து எடுத்துருவோம். இப்போ நம்ம முன்கழுத்தை வெட்டிக்கலாம். சரியா? முன்கழுத்தை வெட்டிட்டு அடுத்தது இது எப்படி இருக்குதோ அந்த மாதிரி சேம் அதே அளவுக்கு தான் நம்ம வெட்ட போகிறோம். இதில் ஒரு நூல் அளவு கூட நம்ம வெட்டும்போது அளவு மாறவே கூடாது. ஒரு நூல் அளவு மாறினாலும் ஜாக்கெட்டு கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் நிறையா வர ஆரம்பிக்கும். நீங்கள் வெட்டும்போது துல்லியமாக இருக்கணும். நீங்கள் நம்ம எவ்வளோ அளவு வைக்கிறோமோ அந்த அளவை நீங்கள் துல்லியமாக வெட்டி பாருங்கள், உங்கள் ஜாக்கெட் அவ்வளோ பர்ஃபெக்டாக உட்காரும். நிறைய பேர் தப்பு பண்ணுற காரணமே என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஒரு அளவு வைக்கிறது கத்திரிக்கோல் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம் வெட்டும்போது,
கேட்டாக்க அது அப்படி வந்துருச்சு, நான் என்ன செய்யறது அப்படிம்பாங்க ஸ்டூடெண்ட்டுங்கள்லாம் கேட்டாக்க. புதுசாக கற்றுக்கிறவங்கள்ட்ட கேட்டாக்க நான் கரெக்டாக தான் செஞ்சேன், கத்திரிக்கோள் தானாக போயிடுச்சு அப்படின்வாங்க. நான் கரெக்டாக தான் வெட்டினேன், அது கத்திரிக்கோள் தானாக அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்வாங்க. அது கத்திரிக்கோள் எப்பயுமே தானாக போகாது, நம்ம போட்டால் நம்ம கத்திரிக்கோள் வெட்டினா மட்டும்தான் கத்திரிக்கோள் போகும். சரிங்களா? அதனால் வெட்டும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து வெட்டணும். இந்த பேக் தட்டோட ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். நம்ம இந்த 1/4 இன்ச்சு ஏன் எக்ஸ்ட்ரா விட்றோம் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல ஒரு டாட் போடுவோம் தெரியுமா? ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல ஒரு டாட் போடுவோம். அந்த டாட் போடும்போது அந்த 1/4 இன்ச்சும் உடையந்து கரெக்டாக அந்த பேக் தட்டு கூட உட்காந்துரும். சரிங்களா? அதனால் அந்த 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்றோம். விட்டுட்டு இந்த இடத்துல இப்படி கிராஸாக கூட தெரியுதுங்களா? இதுலேருந்து 1/4 இன்ச்சு தெரியுதா? இந்த 1/4 இன்ச்சு கூட எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம். இந்த இடத்துல 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம். சரிங்களா? இதுவும் அதே ரீசன் தான். இங்கே மெயின் டாட் போடுற இடத்துல போட்டோம் அப்படின்னாக்கா இது உள்ளே வரும். இப்போ வெட்டிட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வெட்டியாச்சு. நம்ம பேக் எடுத்துடலாம். சரியா? பேக் தட்டு எடுத்துட்டு அடுத்தது முன்ன இறக்கம் வந்து அவங்க ஜாக்கெட்டில் 11.5 இன்ச்சு இருக்குது. 11.5 இன்ச்சுக்கு நம்ம ஆல்ரெடி இங்கே 6 இன்ச்சு விட்டுட்டு இங்கே தையலுக்கு சேர்த்து 12 இன்ச்சு விட்றோம். சரிங்களா? இங்கே 12, இங்கே ஆல்ரெடி நம்ம தையலுக்காக 6 இன்ச்சு விட்டுடுறோம். அடுத்தது இங்கேயும் 6 இன்ச்சு விட்றோம். இங்கே 6 இன்ச்சு இங்கே 6 இன்ச்சு விட்டதுக்கு இடைப்பட்ட தூரத்தில் இந்த 11.5 இன்ச்சு நமக்கு இருக்கணும். எப்படி? இங்கே 6 இன்ச்சு விட்டுறோம், இங்கேயும் 6 இன்ச்சு விட்டுறோம். இந்த 6 இன்ச்சுக்கும் இந்த 6 இன்ச்சுக்கும் இடைப்பட்ட தூரம் 11 இருக்கணும். இங்கே ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு 6 இன்ச்சு, இங்கே பட்டி ஏற்றுறதுக்கு 6 இன்ச்சு. சரியா? அந்த 2 6 இன்ச்சும் போக இடைப்பட்ட தூரத்தில் 11 இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் எடுத்த அளவு தச்சு முடிச்சதுக்கப்புறமும் 11 கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இங்கேருந்து நம்ம சென்டர் இறக்க எடுத்துட்டோம். ஒரு வாட்டி நம்ம இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக வச்சுருக்கோம்னு. ஜாக்கெட்லேயே ரொம்ப முக்கியமான அளவு. சரியா? கரெக்டாக 12. சரியா? கரெக்டாக 12 வச்சுட்டு இதிலேருந்து 1.5 இன்ச்சு உயரம். இதுலேருந்து 1.5. சரியா? இதுலேருந்து 2 இன்ச்சு வச்சுங்க. 1.5 கூட இன்னும் 30 இன்ச்சு பாடி அப்படின்னாக்கா ஒரு 2 வச்சுக்கலாம். இது 34 இன்ச்சு பாடி அப்படிங்கிறனால 2 இன்ச்சு உயரம் வச்சுங்க. அந்த மாதிரி இந்தாண்டு சைடில் ஒரு 2 இன்ச்சு வச்சுங்க. இந்த 2 இன்ச்சு அப்படிங்கிறது எல்லா ஜாக்கெட்டுக்கும் வராது. ஒவ்வொரு அளவு மாறும்போதும் அந்த அளவு மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? போட்டு இதிலிருந்து பாருங்க, இந்த அளவு ஒரு 3.5 இன்ச்சு, இதுலேருந்து 3.5 இன்ச்சு, இந்த கோட்லேருந்து 3.5 இன்ச்சு வச்சு இந்த 3.5 இன்ச்சிலேருந்து இதை ரவுண்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே. 3.5 இன்ச்சு வச்சு வெட்டி ரவுண்ட் போட்டாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வெட்டலாம். வெட்டிட்டு திருப்பி எந்த இடத்துல என்னென்ன வரும்ன்றதை நான் இப்போ சொல்கிறேன். வெட்டி முடிச்சதுக்கப்புறம் வெட்டி முடிச்சுட்டு இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடம் கரெக்டாக அந்த கோட்டை வெட்டணும். இந்த கோட்டை தாண்டி இங்காண்ட வெட்டினீங்க, இந்த கோடு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இந்த பீஸ் வெட்டிட்டோம், இந்த கோட்டை தாண்டி நம்ம இங்காண்ட வெட்டிட்டோம் அப்படின்னா கழுத்து லூஸாக இருக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வரும். சரிங்களா? கரெக்டாக நம்ம இந்த அளவு போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா இந்த கோட்லேருந்து நீங்கள் உள்ளே வெட்டினாலும் கழுத்து வெட்டிக்கிட்டு உட்காருதுன்னு சொல்லுவாங்க. அதை விட இந்த கோட்டை விட நம்ம வெளியில் விட்டு வெட்டினாலும் கழுத்து லூஸ் வருதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த இடத்துல வெட்டும்போது கரெக்டாக வெட்டணும். அடுத்தது இந்த 2 இன்ச்சிலேருந்து கரெக்டாக அந்த மார்க் ரவுண்ட் பண்ணி வெட்டிட்டோம். வெட்டிட்டு இந்த பக்கமும் கரெக்டாக அதே அளவு. சரியா? வெட்டியாச்சு. இப்போ
நம்ம ஃப்ரண்ட் வெட்டிட்டோம். ஃப்ரண்ட் வெட்டிட்டு அடுத்தது நம்ம கவர் தட்டு வெட்டுறோம். கவர் தட்டு வந்து ரொம்ப அதிகமாகலாம் வெட்ட தேவையில்ல. நம்ம இந்த இடத்துல நம்ம அந்த ஆம்கோல் ரவுண்டு நம்ம பேக் தட்டில் வெட்டும்போது சொன்னோம் இல்லையா, இது கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஜாக்கெட் கரெக்டாக வரும்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த ஆம்கோல் ரவுண்டில் இந்த ரவுண்டை கரெக்டாக போட்டாக்க கரெக்டாக வரும்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் இந்த ரவுண்டை கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அதிக அளவில் நீங்கள் இதை குடஞ்சி வெட்டணும்னு அவசியமே இருக்காது. கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு தான் நான் குடைகிறேன், அதிகமாக குடையில. 1/4 இன்ச்சு தான், சரியா? 1/4 இன்ச்சு தான் குடைகிறோம். 1/4 இன்ச்சு குடஞ்சிட்டு அடுத்ததுங்க பாருங்கள், அடுத்தது டாட்டுக்கு இதை கரெக்டாக அப்படி மடிச்சுட்டு கரெக்டாக பாருங்கள், இந்த 3 இன்ச்சு சொன்னோம்ல, அந்த 3 இன்ச்சு சென்டரில் உட்காருது பாருங்கள். சரி, கரெக்டாக உட்காருங்களா? இந்த மார்க் இது தெரியுதா? 3.5 இன்ச்சு சொன்னோம்ல, இந்த 3.5 இன்ச்சு கரெக்டாக சென்டரில் உட்காருது பாருங்கள். வச்சுட்டு இங்கேருந்து 1.25 இன்ச்சு, இங்கேருந்து இந்த மடிப்புலேருந்து 1.25 இன்ச்சு, 1.25 இன்ச்சு வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு அக்கல், சரிங்களா? போட்டு இந்த மாதிரி லேசாக டிஃப்ரெண்ட் வந்துன்னா திருப்பி இதை கழிச்சு எடுத்துடணும். வெட்டிச்சுங்களா? வெட்டிட்டு இதில் நம்ம டாட் போடுறது எவ்வளோ உயரம் வரும் அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டாக அதில் மார்க் போட்டுங்க, சரிங்களா? மார்க் போட்டு அவ்வளோதான், ஃப்ரண்ட் வெட்டியாச்சு. நம்ம இங்கே 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு விட்டுருந்தோம் சொல்லியிருந்தோம்ல, பேக் தட்டு வெட்டும்போது இப்படி கிராஸாக கோடு போட்டிருந்தோம்ல, அந்த 1 இன்ச்சு எதுக்காகன்னு சொல்லியிருந்தா இந்த பாருங்கள், இந்த டாட்டை இழுத்து இப்படி போடும்போது இது உள்ளே அடங்கி வந்துடும். அதுக்காக தான் இந்த 1 இன்ச்சு. இப்போ தெரியுதுங்களா? அதுக்காக தான் இந்த 1 இன்ச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு வெட்டிட்டோம். அடுத்தது கை. அடுத்தது இப்போ நம்ம கை வெட்ட போகிறோம். கை இப்போ ஃப்ரண்ட்டுங்க வெட்டணும்ல, ஃப்ரண்ட் இந்த இடத்துல வெட்டணும். அதே இடத்துல அப்படியே நேராக இதை 2ஆக மடிச்சுக்குங்க. 2ஆக மடிக்கும்போது இந்த வரம்பு ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டிங்கனாக்கா உங்களுக்கு நேர் கரெக்டாக வந்துடும். இங்கே பாருங்கள், இங்கே துணி கிராஸாக இருக்குதா, இந்த கிராஸ்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல நேராக போடும்போது தெரிஞ்சிடும். போட்டு நம்ம பேக்கில் எப்படி பிசுறு கழிக்கிறதுக்கு கொஞ்சம் துணி விட்டோமோ அந்த மாதிரி கையிலையும் இந்த பிசுறு கழிக்கிறதுக்கு கொஞ்சம் துணி விட்டுக்கிறோம். அடுத்தது கையை அடித்து பெரட்டணும். கையை அடித்து பெரட்டுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டால் போதும், ஒரு 1/2 இன்ச்சு, சரிங்களா? 1/2 இன்ச்சு விட்டாச்சு. இப்போ அவங்க எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னா, கை நீட்டு வந்து 5.5 இன்ச்சு தான் கேட்டிருக்காங்க. 5.5 இன்ச்சு தான் அவங்க அளவு ஜாக்கெட்லேயே இருக்குது. 5.5 இன்ச்சு இங்கே, 5.5 இன்ச்சு கை நீட்டு, 1/2 இன்ச்சு தையலுக்கு, மொத்தம் 6 இன்ச்சு, சரியா? 6 இன்ச்சு வச்சுட்டு அதே மாதிரி இங்கே ஒரு 6 வச்சாச்சு. 6 வச்சுட்டு இவங்க பாடி லூஸ் வந்து ஒன்று கேட்டிங்கன்னா 34 இன்ச்சு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த 34 இன்ச்சுக்கு எவ்வளோ நம்ம குறைக்கணும் அப்படின்னா 3 இன்ச்சு குறைக்கணும் உள்ளேருந்து, 3, சரியா? இந்த உள்கை அளவு 3 இன்ச்சு உள்ளே குறைக்கணும். 3 இன்ச்சு குறைச்சிட்டு நம்ம இந்த 3 இன்ச்சு குறைச்சிருக்கிறோம் இல்லையா, இங்கேருந்து 6 வச்சுட்டு இந்த 6லேருந்து 3 இன்ச்சு குறைச்சிருக்கோம். இந்த 3 இன்ச்சு குறைச்சிருக்கு நேரில் தான் இப்போ நம்ம ஆம்கோல் அளவு வைக்க போகிறோம். ஆம்கோல் அளவு நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் 5.25 இன்ச்சு தான் ஆம்கோல் வச்சுருக்கோம். நம்ம இங்கே 6.25 வைக்க போகிறோம். 1 இன்ச்சு சேர்த்து 6.25. நம்ம ஏன் அந்த 1 இன்ச்சு சேர்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுலேருந்து நம்ம இப்படி ரவுண்டு எடுக்கிறோம் இல்லையா, இந்த ரவுண்டு எடுக்கும்போது இதில் கொஞ்சம் நீளம் அதிகமாகும்.
நம்ம ரவுண்டாக வெட்டி எடுக்கும்போது கொஞ்சம் நீளம் அதிகமாகும். அந்த ஆம்கோலில் போய் பொருந்தும் போது நம்ம அங்கே எடுத்த அதே 5 வச்சோம் அப்படின்னாக்கா அந்த கைமுண்டை வந்து பத்தாமல் போயிடும். தைக்கும்போது பாருங்கள், தைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோல் மார்க்குக்கும் இந்த பாடி லூஸ் மார்க்குக்கும் ரெண்டும் போய் கரெக்டாக பொருந்தும். அந்த கரெக்டாக பொருந்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். இப்போ 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இங்காண்ட நம்ம ஜாக்கெட்டுக்கு உள்ளார தையல் பிரித்து விடுறதுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ விட்டுக்கலாம். அந்த மாதிரி கை நுனி அளவு 11 இருக்குது. 11 இன்ச்சை பாதியாக பிரித்தா அப்படின்னாக்கா 5.5 இன்ச்சு தான் வரும். நம்ம கை சுத்தளவு அளவு எடுத்துகிட்டு அதை 2ஆக பிரிக்கிறோம். இந்த கையில் வந்து 2ஆக பிரித்து பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு தான் வருது. 11 2ஆக பிரித்து 5.5 தான். கை சுத்தளவை 2ஆக பிரிக்கணும். சரியா? இப்போ இது தையல் வர இடம், இது நம்ம எக்ஸஸாக பிரித்து விட்ற இடம். பிரித்து விட்றதுக்கு ஜாக்கெட்டில் உள்ள துணி இருக்கும்ல அந்த இடம், இது வந்து தையல் வர்ற இடம். சரியா? வச்சுட்டு இங்கே பாருங்க, சரியா? இந்த மார்க்கு கரெக்டாக அப்படி வரணும். இதுவே சரியாக வரல, எனக்கு கைவாட்டம் செட் ஆகலை. இப்படி மாற்றி போடுறேன் இருங்க. எனக்கு இதான் கைவாட்டம், இதில் போகிற பாருங்கள் கரெக்டாக வரும். சரியா? இந்த ரவுண்டு இப்படி போட்டுட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா உள்கை இந்த உள்ளார கவர் தட்டு வெட்டுவோம்ல, கவர் தட்டுக்கு இதுலேருந்து 1/2 இன்ச்சு விட்டால் போதும். இந்த இடத்துலேருந்து 1/2 இன்ச்சு விட்டிங்க அப்படின்னாக்கா அது போதுமான அளவு. நம்ம ஏன் அந்த இடத்துல நம்ம 1/2 இன்ச்சு விட்டால் போதும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க, கொஞ்சம் சதப்புத்தாக இருக்கிறவங்களுக்கு இந்த 1/2 இன்ச்சு விட்டால் போதும். மெலிசாக இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன விடணும், இன்னும் 3/4 இன்ச்சு அந்த மாதிரி விடுற மாதிரி வரும். அது வந்து அந்த மாதிரி ஜாக்கெட்டு வரும்போது நான் வெட்டி காட்டுறேன். இப்போ இதை மட்டும் செய்யுங்க. இதிலேருந்து கரெக்டாக இங்கே நம்ம வெளி ரவுண்டு என்ன ஷேப் போட்டோமோ அதே ஷேப் இந்த 1/2 இன்ச்சில் போட்டு இங்கே இந்த இடத்துல வந்து 1 எண்ணணும். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன ஷேப் போட்டிருக்கோமோ அதே ஷேப் தான் இந்த உள் ரவுண்டும். ஆனால் இது ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி வரும், இது 1/2 இன்ச்சு வெளியில் வரும். அவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டும் ஒரே ஷேப்பில் தான் வரும். சரிங்களா? அப்போ கையை வெட்டலாம். வெளி பக்கத்தில் வெட்டியாச்சு. அடுத்தது இந்தாண்ட நமக்கு தேவையில்லாத துணி இது வெட்டியாச்சு. இந்த 4 துணி சேர்த்து நம்ம தையல் வர்ற இடம் இது. இந்த கோடு தையல் வர்ற இடம். இந்த தையல் வர்ற இடத்துல 4 துணி சேர்த்து ஒரு மார்க் போட்டிருக்கோம். அடுத்தது இது ஆம்கோல் அளவு. ஆம்கோல் அளவில் 4 சேர்த்து ஒரு அர்க்காத் போட்டிருக்கோம். அடுத்தது இது ஷோல்டர் சென்டரில் 4 சேர்த்து ஒரு மார்க் போட்டிருக்கோம். சரியா? இப்போ இந்த மார்க்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கவர் தட்டு வெட்டணும். நம்ம எடுத்த உடனே கவர் தட்டு வெட்டும்போது துணி அங்கெங்கேயும் நவரும் போது அளவு மாறும். அளவு மாறினா ஜாக்கெட் ஃபிட் ஆகாது. சரியா? அதனால் இப்போ எல்லாத்தையும் போட்டோம். இப்போ அடுத்தது உள் ரவுண்டு வெட்டுறோம். கவர் தட்டு அழகாக அந்த 1/2 இன்ச் வெட்டி எடுத்தாச்சு. தெரியுங்களா? வெட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த ஒரு மார்க் மட்டும் இதில் சென்டரில் நம்ம எதில் குடஞ்சி வெட்டியிருக்கிறோமோ, கவர் தட்டு குடஞ்சி வெட்டியிருக்கிற இடத்துல சென்டரில் ஒரு மார்க். சரியா? வெட்டிட்டு இந்த தேவையில்லாத பிசுறு துணியை எல்லாத்தையும் சரி பார்த்து வெட்டிடணும். சரியா? வெட்டியாச்சு, கை வெட்டியாச்சு. அடுத்தது நம்ம பட்டி வெட்ட போகிறோம். பட்டிக்கு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த கோட்டை கணக்கு பண்ணிங்க. இங்கே நம்ம தையலுக்கு 1/2 இன்ச்சு. சரியா? 1/2 இன்ச்சு விட்ருக்கோம். அங்கேருந்து இங்கே
இது 2.5 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி வச்சு வருது. நம்ம 2.5 இன்ச்சு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல நீங்கள் அளவு இதுக்கு கிடையாது, நான் வெட்டும்போது சொல்கிறேன். அந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 6 இன்ச்சு தையலுக்கு போச்சுன்னா இங்கே 2.25 தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் 2.5, இங்கே 2.25 இருக்குது. சரியா? அதை எடுத்து வச்சுட்டு இப்போ பட்டி வெட்டுறோம். இந்த சைடில் மீற துணியில் இந்த மாதிரி பட்டி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல தையலுக்கு ஒரு 6 இன்ச்சு. சரிங்களா? 6 இன்ச்சு வச்சுட்டு, தெரியுதா? 6 இன்ச்சு. நம்ம ஃப்ரண்ட்டில் எவ்வளோ எடுத்தோம்? 2.5 இன்ச்சு எடுத்தோம் இல்லையா? அந்த 2.5 இன்ச்சு இங்கே. சரிங்களா? இந்த கோட்லேருந்து 2.5 இன்ச்சு இங்கே 2.25 எடுத்தோம் இல்லையா? அங்கே எவ்வளோ எடுத்தோம்? பேக்கில் 2.25 எடுத்தோம். இங்கே பேக்கில் 2.25, ஃப்ரண்ட்டில் 2.5. இதுக்கு சும்மா ஒரு 4 இன்ச்சு தான் வித்தியாசம். இந்த 2.5 எடுத்துருக்கோம்ல, இந்த 2.5 தான் மெயினான அளவு. இதுலேருந்து நம்ம 2.5 எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு 3/4 இன்ச்சு இந்த சென்டரில் குறைச்சிக்கணும். 2.5 எடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல 1.25 தான் வரும். சரியா? இந்த இடத்துல 1.25 தான் வரும். ஒரு 3/4 இன்ச்சு உள்ள வாங்கி சரியா? இந்த ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி வந்தோன்னா ஜாக்கெட்டு உங்களுக்கு சூப்பராக உட்காரும். இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் ஒரு மார்க்கு, இந்த இடத்துல நம்ம தையல் வர்ற இடத்துக்கிட்ட ஒரு மார்க்கு, அதுமாதிரி பேக் சைடில் ஒரு மார்க். சரிங்களா? இப்போ நம்ம ஜாக்கெட்டோட லைனிங்கை வெட்டி முடிச்சிட்டோம். இந்த வீடியோவை அடுத்தது இந்த இதுக்கு உண்டான லைனிங்கை நம்ம இப்போ வெட்ட போகிறோம். ஜாக்கெட் இருக்குல்ல, ஜாக்கெட்டை எப்படி வெட்டுறோன்னு மேலே போட்டு வெட்டி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இதுதான் இந்த ஜாக்கெட்டு. இந்த ஜாக்கெட்டு ஃபஸ்ட்டு எப்படி போடுறோம் அப்படின்னாக்கா, இதில் பார்ட்ரு பாருங்கள், பார்ட்ரு பெருசாக இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பார்டரே கிடையாது. சில புடவையில் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சில சேரீயில் எப்படி வரும் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல சின்னதாக பார்டர் வரும், இன்னொரு பக்கம் பெருசாக பார்டர் வரும் இல்லைங்களா? அந்த பெருசாக பார்டர் வருதுல்ல, பெருசாக பார்டர் வர சைடு தான் நம்ம கைக்கு யூஸ் பண்ணணும். சில பேர் யாராவது ஒருத்தவங்க நூற்றில் ஒருத்தவங்க எனக்கு பெரிய பார்டர் பிடிக்காது, சின்ன பார்டர் வையின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பட்சத்தில் நம்ம அந்த சின்ன பார்டர் வேணால் கைக்கு வச்சுக்கலாம். ஆனால் பெரிய பார்டர் நம்ம கைக்கு வைக்கணும். ஏன் நம்ம பெரிய பார்டரை கைக்கு வைக்கிறோம் அப்படின்னாக்கா, அவங்க புடவை கட்டிட்டு நடந்து போகும்போது பெரிய பார்டர் தான் கீழே பாட்டத்தில் இருக்கும். அப்போ அந்த பெரிய பார்டர் கீழே பாட்டத்தில் இருக்கும்போது இவங்க கையிலேயே அந்த பெரிய பார்டர் இருக்கும்போது மேட்சிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான் நம்ம அந்த பெரிய பார்டரை கைக்கு வைக்கிறோம். பெரிய பார்டரில் கையை போட்டு கை வெட்டிக்கலாம். இது துணி இந்த ஜாக்கெட்டுக்கு ரொம்ப தாராளமாக இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. தைக்கும்போது ஜாயிண்ட்டு போட்டு தைக்கணும்னு அவசியம் இருக்காது. கையை வெட்டிட்டு அடுத்தது இந்த ஜாக்கெட் அந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு அடுத்தது பேக் சைடு எடுத்து அதில் போட்டு நம்ம ஏன் கை எடுத்த சைடில் பேக் சைடு எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த ஜாக்கெட் வந்து பிளைனாக இருக்குது, அதனால் உங்களுக்கு இதில் வித்தியாசம் தெரியாது. சில ப்ளவுஸு எப்படி பார்த்தீங்கன்னாக்கா பூ போட்டு வரும், பூவோ இல்லை அது பொம்மையோ ஏதாவது ஒரு படம் போட்டு வரும்போது இந்த வாட்டத்தில் போடும்போது தான் அவங்க ஜாக்கெட் போட்டாக்கா அந்த பூவோ அந்த ஏதோ ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டிசைன் வந்து நேராக தெரியும். நம்ம எந்த பக்கம் கை வெட்டுறோமோ அந்த இடத்துலேயே பேக் எடுக்கணும். அப்படின்னா தான் அந்த பூ வந்து நேராக தெரியும். நம்ம கை இந்த பக்கம் எடுத்துகிட்டு பேக்கை ஆப்போசிட்டில் எடுத்தோம் அப்படின்னாக்கா
அதில் வர பூ டிசைனோ இல்லை பொம்மை டிசைனோ எது இருந்தாலும் அது என்ன பண்ணணும், தலைகீழ தெரியும். அதனால் நம்ம கை எந்த பக்கம் எடுக்கிறோமோ அந்த சைடில் தான் பேக் எடுக்கணும். ஃப்ரண்ட் வந்து பிரச்சனை இல்லை, ஃப்ரண்ட் வந்து எந்த பக்கம் வேணால் எடுக்கலாம். அதில் அவ்வளோ டிசைன் நம்ம வைக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது பேக் வெட்டின சைடை நம்ம லைனிங்கில் எப்படி பரட்டி போட்டுக்கிட்டோமோ அந்த மாதிரி ஜாக்கெட்டையும் பரட்டி போட்டுங்க. பரட்டி போட்டு இந்த இடத்துல கரெக்டாக போட்டு சுற்றி ஒரு 6 இன்ச்சு 3/4 இன்ச்சு. ஃபஸ்ட்டு தைக்கும்போது நீங்கள் 1 இன்ச்சே விட்டு வெட்டலாம். ஏன் 1 இன்ச்சு விட்டு வெட்டுறோம் அப்படின்னாக்கா, நீங்கள் தைக்கும்போது ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது நீங்கள் தைக்கிறது இந்த பக்கத்துக்கு அந்த பக்கம்னு ஏதாவது ஒரு பக்கம் இழுக்க செய்யும். இழுக்கும், இல்லை ஒரு பக்கம் மாற்றி கூட தைச்சிருவீங்க. அப்போ இந்த 1 இன்ச்சு துணி இருந்தால் உங்களுக்கு நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். சரிங்களா? ஃப்ரண்ட் வெட்டியாச்சு, பேக் வெட்டியாச்சு. அடுத்தது பட்டிக்கு இதை பாருங்க, இவ்வளோ துணி இந்த ஜாக்கெட்டில் மீந்துருக்குது. துணி தாராளமாக இருக்குது. இது எல்லாமே ஸ்டிப்பு உள்ளே போட்டுக்கலாம். ஸ்டிப்பு கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். பட்டிக்கு இந்த சைடில் மீந்த துணியை பட்டிக்கு வச்சுக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான், ஜாக்கெட்டு வெட்டுறதை பார்த்துட்டோம். நம்ம அடுத்த வீடியோவில் இந்த ஜாக்கெட்டை எப்படி தைக்கிறோன்னு உங்களுக்கு சொல்கிறேன்.